சேகர், இது உனக்கே நல்லா இருக்கா? வீண் வம்ப விலைக்கு வாங்கி ஏன் இப்படி அடிபடுற? என்னப்பா சேகர், அக்கா சொல்றது காதல விழுதா? இந்நேரம் கொலையே நடந்திருக்கான். நல்ல காலம் நீ தப்பிச்சுக்கிட்ட. ஏன் உங்களுக்கு வருத்தமா இருக்கா? ஐயா, மாப்பிள்ளை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தா இப்படி அடிபட விட்டுருப்பேனா? அடிபடத்தான் என் உறுதி பலப்படுது. உலகார் எங்க நான் அவனை கண்டுபிடிச்சிருவானு தெரிஞ்சுதான் என்ன ஒழிச்சு கட்ட தீர்மானம் பண்ணிட்டான். எவ்வளவு ஆபத்து வந்தாலும் சரி, உண்மையை நான் கண்டுபிடிக்காம விட போறதில்லை. உண்மை குற்றவாளியை கண்டுபிடிப்பேன், அவனை தூக்கு மேடைக்கு அனுப்பிச்சே தருவேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாப்பா. நான் என் மகனை இழந்ததே போதும். உன்னையும் நான் இழக்க தயாரா இல்லை. அம்மா சொல்றத கேளுங்க சேகர். தம்பி, வீணை அலட்டிக்காத, உடம்பு தாங்காது. ஜெகதீஷ், தம்பி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், வாங்க போலாம். சொன்னா கேட்க மாட்டேன். ரூமை போட்டு எப்படி வெளியே போறான்னு நானும் பாக்குறேன். அம்மா, பாட்டி, கதவு திறங்க. ஐயோ, என் திட்டமெல்லாம் பாழா போயிடும். சொல்றியா இல்ல என்ன கூப்பிடுறியா? ஜெகமெங்கும் போற்றும் ஜேம்ஸ் பாண்ட் 003. நான் யார் என்பது உனக்கு புரியாதா? எனக்கு யாரையும் தெரியாது, எதுவும் புரியாது. இப்ப புரிஞ்சுக்க, நான் தான். ஏமா, இது உன் கட்டில் தானே? என்ன சந்தேகம்? உட்கார், பேசு. பரவாயில்ல, நின்னே பேசுவோம். ஓய், நின்னே பேசுவோம். என்ன இதெல்லாம்? ஷோக்கா ஆக்ட் பண்றியே? பலே பலே பலே. மரியாதையா வெளிப்போ, இல்லன்னா போலீஸ கூப்பிடுவியா? கூப்பிடேன். போலீஸ் வந்தா என் வேலைதான் சுலபமா முடியும். என்ன வளர்ற? பொம்பளையை கண்டான எப்போது அப்படித்தான். இட்ஸ் ஆல் ரைட், என்ன விடு. ரமேஷ், ஏன் பதட்டப்படுற? எங்கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது, ஏமாத்த முடியாது. நான் ஏமாறவும் மாட்டேன், எதையும் கண்டுபிடிச்சிருவேன். ரமேஷ் கொலை சம்பந்தமா உனக்கு என்ன தெரியும்? நான்சென்ஸ். என்ன பயமுறுத்துற? நான் ஒன்னும் பயமுறுத்தல, ஃபேக்ட் தான் சொல்றேன். ரமேஷ் கொலையை பத்தின ஆதாரம் என்கிட்ட கிடைச்சிருக்குது. எங்கிட்ட மறைக்க முடியாது, உள்ளதை சொல்லு. உனக்கு என்ன தெரியும்? ரமேஷ், என்ன தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாது. சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் பொம்பளைங்க கட்டில் உட்கார்ந்து அழுதா எனக்கு அழுக வரும். நீ சிரிச்சிட்டு இருக்கும்போது வந்து சொல்லு, அப்புறம் இருக்கும். அந்த பைய சேகர் என்கிட்ட வகையா மாட்டிக்கிட்டான். அவனை வெளியில விடாம உள்ளேயே வச்சு தீர்த்து கட்டுறதா பிளான் பண்ணிட்டேன். இனிமே மில், பங்களா, சாந்தி எல்லாமே எனக்கு தான்.
எங்கடா போயிட்டு அந்த குடிப்பைய நம்மள கூட்டு போறான்டா அவன். சரி வாங்க இந்த பக்கம் தான் போயிருக்கோம். யாரா இருந்தா உனக்கு என்ன? அப்படியா? எங்க கிளம்புனீங்க? நைட் கிளப்புக்கு போறேன், ரமேஷுடைய 2வது எதிரிய பாக்குறதுக்கா. அங்க நானும் வருவேன். நீ அங்கெல்லாம் வரக்கூடாது. அப்படின்னா நீங்களும் போக கூடாது. சாந்தி, இது என்ன விளையாட்டுது? கூட்டு போக மாட்டீங்க? முடியாது. அம்மா கூப்பிடுறேன் பாருங்க. கத்தி தொலைக்காது, என் திட்டமெல்லாம் பாழாயிடும். வந்து தொலை. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு அவன் ஏமாத்த முடியாது. நீ கேள்வி பாக்கலாம். அவனை காணோம். ஓஹோ, நீ அவனுக்கு தகரத்தியா? எங்கடா அவன்? அவன் தான்டா சூப்பர் சிங்கம் 003. அவரா? அவரு எங்க போனாரோ தெரியாது. அவனை பத்தி கவலை இல்ல. அவன் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கான அந்த பையன் மரியாதையா கொடுத்துடு. இல்ல ஒன்ன மேல ஒத்துக்கு அனுப்பிச்சிடுவோம். ஓஹோ, இந்த பையக்காக வந்திருக்கீங்களா? ஆமா, போய் எடுத்துட்டு போடா. தர்றேன் தர்றேன். பைதானே? பை கட்ட பத்த வைக்கிறான். பலசாலியா மாத்திரம் இருந்தா பத்தாதரா, புச்சாலித்தனமா இருக்கணும். இந்த சிகரெட் சாதாரண சிகரெட்டுடா. உங்கள மாதிரி முட்டாள்களுக்காக வச்சிருக்கிற மயக்க மருந்து கலந்த சிகரெட்டா. ரமேஷ் பாஸ் கொன்னது யாரு கண்டுபிடிச்ச? இப்போ போய் சேகர் மாமா கிட்ட சொல்லிட்டு வந்துறேன். பாபு 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 பாபு
நான் அதைத்தான் சொல்றேன். அந்த கொலைகாரன் தான் என்ன தீர்த்து கட்ட முயற்சி பண்ணிருப்பான். கொலை 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 அதான் பழைய பல்லவியே பாடிக்கிட்டு இருக்கியே. நீ ஏன் அலற? நீயா கொலை பண்ண? எனக்கு ஒண்ணும் புரியல. சேகர், உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா? நான் இருக்க பயமே. டேய், ஏன்டா அழுவுறீங்க? பாபு எங்கடா? யாரோ கார்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. கார்ல தூக்கி போயிட்டாங்களா? கிட்னாப்பிங்க தொலைஞ்சாம் போ. ஏன் இடைஞ்சலா இருக்க? பாபுவை யார் கடத்திட்டு போயிருப்பாங்க? எல்லாம் அந்த கொலைகார வேலையா தான் இருக்கும். அவன் யாருங்கிறத கண்டுபிடிக்கும். நீங்க போங்க, நான் அவனை கூப்பிட்டு வரேன்.